ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் வந்து ஒரு டிஎன்பிசி ஆஸ்பரண்ட். ஸோ இந்த 2026 நான் எப்படி என்னுடைய ஷெடியூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன்றதை அங்கே பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கும். அதுபடி நான் ஷெடியூல் போட்டு எப்படி படிக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு தனியாக ஒரு டைரி மாதிரி ஒரு நோட்டு போட்டுக்கிட்டேன். அதில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஷெடியூலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஜனவரி மந்த்துக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஒரு ஷார்ட் கீவேர்டு மாதிரி மட்டும் எழுதி வச்சுருக்கேன். இங்கே மை ஜேர்னின்னு போட்டு யுவர் ரோட் மேப் டு த பெஸ்ட் இயர் எவர் அப்படின்னு ஒரு கோட் போட்டு ஜனவரி மந்த்துக்கு என்ன பிளானு. ஸோ ஜனவரி மந்தில் வந்து நான் வந்து பாலிட்டி முடிக்கணும். அதுக்கப்புறம் சிம்ப்ளிஃபிகேஷன் மேக்ஸில் முடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் யூனிட் 1 முடிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் டெய்லியும் 5 AM எந்திரிச்சா தான் என்னால் படிக்க முடியும். ஏன்னா எனக்கு குழந்தை இருக்குது 2 வயசில். ஸோ எனக்கு கிடைச்ச கம்மி டைமில் நான் சீக்கிரம் எந்திரிச்சு படித்தா தான் முடியும். ஸோ இது மாதிரி ஒரு நோட் போட்டு அதில் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு செப்ரேட் பாக்ஸ் மாதிரி போட்டேன். இது வந்து ஷார்ட்டாக எழுதி வச்சுக்க தான். ஸோ டீட்டெயிலாக உள்ள நான் வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி தான் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் ஒரு ஸ்மால் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். இந்த டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் வந்து நான் ஒரு 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ் கோட் எழுதி வச்சுருக்கேன். சக்ஸஸ் இஸ் த சம் ஆஃப் ஸ்மால் எஃபர்ட் ரிப்பீட்டட் டே இன் அண்ட் டே அவுட். ஸோ இது மாதிரி இந்த டெய்லியும் இந்த மோட்டிவேஷனல் கோட்ஸை படிச்சுட்டு தான் நான் வந்து படிக்கிறதுக்குள்ளே போவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு கோட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மோட்டிவேஷனல் கோட்டை படித்தா உங்களுக்கு மோட்டிவேட் ஆகுமோ அதை இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதை டெய்லியும் படிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஜனவரி மந்தில் வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் உங்களால் முடிஞ்சால் சேர்ந்துக்கோங்க. ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைன்லேயும் உங்களால் முடிஞ்சால் சேர்ந்துக்கோங்க. பட் என்ன மாதிரி பார்ட் டைமாக படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, இவங்களாம் வந்து ஏதாவது யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டெஸ்ட் பேட்ச் சேர முடிஞ்சால் டெஸ்ட் பேட்ச் வந்து சேர்ந்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வீக்லி கோல்ஸ். ஸோ வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 அப்படின்னு எழுதியிருக்கேன். இன்னும் நான் வந்து வீக் 1 கோலை வந்து செட் பண்ணல. ஸோ மண்டேலேருந்து, அதாவது கம்மிங் 5th நான் வந்து போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது மாதிரி செப்ரேட் பாக்ஸாக நான் வந்து செப்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மால் எஃபர்ட்டாக பிரித்து படிங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹேபிட் ட்ராக்கர்னு ஒரு பாக்ஸ் போட்டு ஸோ நான் என்ன எதெல்லாம் கரெக்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதி வச்சுருப்பேன் பாருங்கள். டேட் மேலே போட்டுட்டு அப்புறம் வேக்கப் 5 AM டெய்லியும் 5 மணிக்கு எந்திரிக்கிறேனா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை டெய்லியும் ட்ராக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸ் கம்பல்சரி 1 hour போடுறேன்னா. மேக்ஸ் நம்ம எவ்வளோ தான் போட்டாலும் அது எப்படியாவது அங்கே டைம் கிடைக்காம மிஸ்டேக் ஆகிடுது. ஸோ வந்து மேக்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 1 மாதத்துக்கு ஒரு டாப்பிக்குன்னு எடுத்துருக்கேன்னா போட்ட சம்மையே திருப்பியும் போட்டு பார்த்தா தான் நமக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் போட்டால் தான் நமக்கு வந்து ஓரளவாவது ஒரு கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாகும். அடுத்து ஜிகே 1 hour, தமிழ் 1 hour, அப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது மாதிரி வந்து ஹேபிட் ட்ராக்கர் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ், இதெல்லாம் ஹெல்த்துக்காக. அப்புறம் ரிவிஷன் பண்ணுறது விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரிவிஷன் இஸ் மஸ்ட். ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விஷன் போர்டு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அந்த வால் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் என்னென்னா இந்த வால் முன்னாடி இன்னும் ஃபோட்டோ எடுக்கணும் தான். ஸோ அதை நான் அப்படியே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டு ஸோ நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த வாலை போய் ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராயிங்கை மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எதை பார்த்தா மோட்டிவேட்டாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வருஷத்தினுடைய ஃபஸ்ட்டு பாலிட்டிக்காக நான் நிறைய ஸ்கூல் புக்ஸ்லாம் படித்து முடிச்சிட்டேன் ஓரளவு. ஸோ அதனால் நான் வந்து தமிழ் மீடியம் தான். அதனால்
பிரஹதீஸ் பப்ளிகேஷனுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் தான் படிச்சிட்ருக்கேன் இப்போ நான் மத்திய அரசு வந்துட்டேன். ஸோ இதில் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி கரெக்டாக சிலபஸ் வைஸாக கரெக்டாக பிரித்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எது ஓகேவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு முடிங்க, அதுக்கப்புறம் இது மாதிரி அவுட் சோர்ஸ் வரலாம். ஆனால் பாலிட்டிக்கு அவுட் சோர்ஸ் வர்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இந்த புக்கில் ஆர்டிக்கல்லாம் கரெக்டாக லைனாக கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கெலாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது படித்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் அவ்வளோ சூப்பராக கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க எல்லா பாயிண்ட்டுமே. நான் இப்போ 5:30க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரி 1 ஹவராவது படிக்கலான்னு சொல்லிவிட்டு அது 1.5 hours ஆகிடுச்சு. எப்பயுமே நம்ம பிளான் போட்டு அதை விட எக்ஸஸ் ஆகும் இல்லையா, அது மாதிரி 1.5 hours ஆகிடுச்சு ஒரு டாபிக் முடிக்க. ஸோ ஹேண்ட் இப்போ நான் 5:30 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் ரிவிஷன் விடுறேன். ஸோ நேற்று நான் ஒரு டாபிக் படித்தேன், அதை நான் இப்போ ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம். ரிவிஷன் பண்ணால் தான் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள், ஒன்றுமே தப்பு கிடையாது. டெய்லி ரிவைஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ முந்தானத்தை படித்தது இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதெல்லாம் நம்ம படித்தோமான்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 டைம் 10 நாள் நீங்கள் ரிப்பீட்டடாக படித்ததை சும்மா ஒரு கிளான்ஸ் எடுத்து நீங்கள் அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஞாபகம் வரும். அப்படியே படிக்க படிக்க உங்களுக்கு கரெக்டாக மெமரைஸ் ஆகிடும். ஸோ அதை தான் நான் எப்பயுமே பென்சிலில் அண்டர்லைன் பண்ணாதீங்க, பென்னில் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஒரு கான்ட்ராஸ்டான பென் எடுத்துக்கோங்க. நான் ரெட் எடுத்துருக்கேன். ஏன்னா அந்த ரெட்டில் அண்டர்லைன் பண்ணும்போது தான் நமக்கு எதுன்னு தெரியும். இப்போ நீங்கள் பென்சிலில் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி நாளாக அப்படி க்ரே கலரில் ஷேட் ஆகிடும். அது அப்புறம் ஒரு மாதிரி படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அந்த பேப்பர் குவாலிட்டியே போயிடும். ஸோ பென்னில் அண்டர்லைன் பண்ணி படிங்க. இது என்னுடைய சஜஷன். ஸோ இந்த 2026 எப்படியாவது போஸ்டிங் வாங்கணுன்றது தான் எல்லாருடைய கனவும். அதுக்காக இன்னையிலேருந்தே ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. அடுத்து 7 ஆகிடுச்சு. அடுத்து நான் மேக்ஸ் எடுத்துட்டேன். ஸோ மேக்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் என்னுடைய பையன் அழுதான், அவனுக்கு பால் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி நடுவில் சின்ன ஒர்க் வர தான் செய்யும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. அதை மேனேஜ் பண்ணி நாம் தான் ஷெட்யூல் போட்டு படிக்கணும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை தடவை ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி போட்ட சம்ம திருப்பி எடுத்து போட்டு பார்த்தாலும் அது சின்ன மிஸ்டேக் வருது தான் அது ஒரு சில சம்ஸில். ஸோ நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. நீங்கள் போட்டுகிட்டே இருந்தால் மேக்ஸ் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4லையும் குரூப் 2லையும் என்னுடைய மார்க் பார்த்திங்கன்னா, என்னோடய கொஷின்ஸ் கரெக்டானது பார்த்திங்கன்னா 130 கொஷின்ஸ் தான் கரெக்டு. ஏன்னா நான் ரொம்ப அப்படியே கிளியர் கட்டாக படித்தேன்லாம் சொல்ல முடியாது. ஓரளவு என்னால் படிக்க முடிஞ்சதை படித்து நான் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணேன். ஸோ 130 கொஷின்ஸ் தான் என்னால் போட முடிஞ்சு. முக்கியமாக மேக்ஸில் எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. அதனால் நான் மேக்ஸ் கம்பல்சரி காலையில் 1 hour போட்டு பார்க்கணும். அதுவும் 1 monthக்கு ஒரு டாபிக் எடுத்து பொறுமையாக போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் மேக்ஸ் போட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ மேக்ஸ் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு கெட் மார்க். ஸோ 25 கொஷின்னா அது நிறைய ப்ளேஸ் பண்ணதுக்கு நிறைய மார்க் வரும் இல்லைங்களா. அதனால் இது நல்லா போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கட் ஆஃப் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரல அப்படின்னு சொல்லி விடாதீங்க, கண்டிப்பாக வரும். அதே மாதிரி மேக்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் குவான்டிட்டி ஆப்டிடியூட்லேருந்து இப்போ கேட்குறாங்க. அப்போ புதுசாக அதெல்லாம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அதெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அது ஸ்கூல் புக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஈஸியான சம்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்கூல் புக்ஸ் பார்த்துருங்க.
அப்படி இல்லை நிறைய அகாடமிலேயே வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த அகாடமி புக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை மட்டும் மேக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மெத்தடு வருதோ, உங்களுக்கு எந்த மெத்தடு சொல்லி கொடுக்குறது புரியுதோ அந்த யூடியூப் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே ஃபாலோ பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி எல்லாத்தையும் விட்டுறாதீங்க. கரெக்டாக ஒரே டெஸ்ட் பேட்ச்சு ஒரே யூடியூப் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக படிங்க. மோட்டிவேஷனுக்கு வந்து எப்பயுமே நம்ம வந்து மோட்டிவேட்டடாக இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மோட்டிவேஷனுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்க்கலாம். இது மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து வீடியோ போடுறாங்க இல்லையா, அது மாதிரி பார்க்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ இன்னும் எக்ஸாமுக்கு 1 இயர் பக்கம் இருக்குது, ஒரு 9 மந்த் 10 மந்த் பக்கம் இருக்குன்னா நம்ம வந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் வீடியோ பார்க்குறதுல தப்பு இல்லை. எக்ஸாம் வர வர கொஞ்சம் யூடியூப் பார்க்குறது எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, சோஷியல் மீடியாஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது உங்களுக்கு நல்லது.